என் பேர் அரவிந்த். நான் நாமக்கல்லேருந்து வரேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4 கன்சல்டன்சி வந்து போய் ரெஃபர் பண்ணேன். அவங்க எல்லாம் மூவ் பண்ணாங்க. பட் அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலியமா தமிழ் சர்வீஸ் கான்டாக்ட் எனக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தமிழ் அண்ணாவை மீட் பண்ணேன். அவர் எல்லா டாக்குமெண்ட்ஸும் வாங்கி ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்ட்ட கொடுத்தாரு. யூனிவர்சிட்டி ஆஃபீஸில் நான் எனக்கு ப்ராசஸ் பண்ணுவோம். அதில் வந்துட்டு இன்டர்வியூலாம் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. எனக்கு ஃபுல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. இருந்தாலும் என்னால் கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் அப்படின்னு சொல்லி பிபிபி யூனிவர்சிட்டியில் எனக்காக மறுபடியும் பேசி அங்கே ஆஃபர் லெட்டர் எடுத்து அதில் ஸ்பாட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. அதில் ஈஸியாகவே பாஸ் பண்ண வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கேஸ் லெட்டர் அப்ளை பண்ணோம். 10 to 15 days ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் 1 வீக்லேயே எனக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் விசா ப்ராசஸ் ஆரம்பித்தோம். இங்கிலீஷ் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார். அதில் உங்களுக்கு 28 days ஆகும், அதுக்கு முன்னாடி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுவும் ஜஸ்ட் 1 வீக்லேயே எனக்கு வந்துடுச்சு. ஹெச்டிஎஃப்சி கிரெடிட்டில் எஜுகேஷன் லோன் எடுத்திருக்கோம். அதில் வந்து ஃபுல்லாமே தினேஷ் சார் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார். சின்ன டவுட்டாக இருந்தாலும் பேங்க் சைடு பேசி உடனே கிளியர் பண்ணி கொடுத்தாரு. அவர் சொன்ன மாதிரியே அங்கே போனோம். எல்லாமே ஃபுல்லாக நல்லபடியாக முடிஞ்சிச்சு. விசாவும் அவர் சொன்ன மாதிரியே 1 வீக்லேயே வந்துடுச்சு.